ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. இன்னைக்கு திருப்பாவையில் 13வது பாசுரத்தை அனுபவிக்கலாம். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்பூக்கார் வெள்ளி எழுந்து வியாழ முறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ளக்குளிர குடைந்து நீர் ஆடாதே பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரெம்பாவாய். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக்களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழ முறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீர் ஆடாதே பள்ளி கிடத்தியோ நீ பாவாய் நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் ரொம்ப சிறப்பான கருத்துக்களை சொல்கிறா. ஏன்னா சென்ற பாசுரத்தில் என்ன சொன்னா, நற்செல்வன் தங்காய் அப்படின்னு அதை மாதிரி சொல்லிட்டு அடுத்தவளை எழுப்புறதுக்கு வரா. அப்போ என்ன சொன்னா, ராமாவதாரத்தில் இருக்கிற சிறப்பை பற்றி பேசினா. மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் தரவாய் அப்படின்னு கேட்கறச்சு அப்படி ராமாவதாரத்தில் சொன்னா. அந்த உள்ள இருக்கிறவள் நினச்சிக்கிண்டாளாம், இது என்ன நம்ம எல்லாரும் கிருஷ்ணரை அனுபவிக்கணும், யமுனா நதியில் போகணும் அப்படின்னு தானே நினச்சிண்டா, இவள் என்னமோ மாற்றி சொல்கிறாளே அப்படின்னு அவள் நினச்சிண்டாளாம். அப்போவே அது ஆண்டாளுக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்போ என்ன சொன்னா, இதில் எங்களுக்கு ஒன்றும் வித்தியாசமே கிடையாது, ராமனை தான் பிடிக்கும் கிருஷ்ணனா பிடிக்கும் அப்படின்னு இல்லை. ராமனுக்கு என்ன பெண்கள் வருத்தம் அறிந்த பெருமான், அதனால் என்ன செய்வான், மனத்துக்கினியான், அதுக்காக வேண்டி நாங்கள் ராமனை சொன்னோம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த வாட்டி பாரு, புள்ளின் வாய் கிண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக்களைந்தானை அப்படின்னு. புள்ளின் வாய் கிண்டானை, புல் என்றால் பறவை, பறவையோட அழக கிழிச்சி அதை என்ன பண்ணிட்டான், அந்த அரக்கனை கொண்டு விட்டான். அதுக்கு அடுத்தது பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை. பொல்லா அரக்கன் யாரு, ராவணன். அவன் எப்படி பண்ணினார் பெருமாள், அப்படி கிள்ளி போட்டுவிட்டார். சாதாரணமாக ஒரு செடியில் இது இருக்கு, பூச்சி பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம எல்லாரும் சொல்கிறோம் இல்லையா, அந்த சில பயிர் பண்ணுற செடியிலலாம் வெள்ளை பூச்சி வருது, மாவு பூச்சி வருது அப்படின்னு சொல்கிறோம். மாவு பூச்சி வந்துட்டா என்ன, நிச்சயமாக எல்லா செடியவே பிடிங்கிட்டுருவோம், இல்லை மாட்டோம். அந்த எந்த நுனியில் வந்திருக்கோ அந்த நுனியில் இருக்கிறத மட்டும் எள்ளி ஒரு சின்ன கத்திரிக்கோலால் அதை கட் பண்ணி போட்டுவிட்டா பாக்கி அந்த செடி என்ன பண்ணிக்கும், பழிச்சிக்கும். அது மாதிரி பெருமாள் என்ன பண்ணார், ராவணனை மட்டும்தான் எடுத்துக்கணும் அந்த அரக்கர் சமுதாயத்திலேருந்துன்னு சொன்னால். எதுக்குன்னா அவனுக்கு எண்ணம் சரியில்லை, அவன் பெருமாள்கிட்ட அபச்சாரப்படுறான். அது இல்லாமல் அவனோட எண்ண ஓட்டங்கள் எப்போவுமே சமுதாயத்துக்கு விரோதமாக இல்லை, தன்னுடைய கேரக்டர் அவனுடைய இதை தவறாக சொல்கிற அளவுக்கு போயிடுறான். அதனால என்ன பண்ணிட்டான் பெருமாள் அதனால தான் அவனோண்டி தலைமையை மாற்றிட்டா அந்த சமுதாயம் சிறப்பாக ஆயிடும் அப்படின்னு பெருமாளுக்கு எண்ணம். அதனால பெருமாள் என்ன பண்ணிட்டார், ராவணனை மட்டும் அது இல்லாமல் அவன் கேட்டுண்டான், வானரத்தினால எனக்கு முடிவு வரக்கூடாது, நரனால முடிவு வரக்கூடாதுன்னு சொன்னான். நரன் பார்த்து அவன் சாதாரணமாக நினச்சிட்டான், மனுஷன்னு சொன்னால் அவனுக்கு சக்தியெல்லாம் நம்மளை முடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப நாள் ஆகிடும், ஒரு மனுஷன் கூட அதுபோல் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டவனே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு பெருமாட்டை அப்படி வர வாங்கிட்டான். ஆனால் பெருமாள் என்ன பண்ணார், இது மாதிரி தனக்கே எல்லாம் தெரிய மாதிரி ஆத்மானம் மனுஷம் பண்ணி ராமம் தசரதாத்மஜம்னு வெறும் சாதாரண மனுஷன், நான் ஒரு தசரதனோட பிள்ளைப்பா, நான் ஒரு பிள்ளை சாதாரணப்பட்டவன்பா அப்படின்னு சொல்லிண்டே தானே பெரியவனா மனசுக்குள்ள சரி ஆக்கிண்டு பெருமாளுக்கு தெரியும் இவன் இப்படிதான் பண்ணணும், அந்த தலைமையை மட்டும் நீக்கிட்டு அந்த சமுதாயத்தை சிறப்புப்படுத்திடலான்னு தான் பெருமாள் என்ன பண்ணார், ராவனை கிள்ளி களைந்தானை. அவனை கிள்ளி களைந்துட்டு, களைஞ்சிக்கிறதுன்னு சொன்னாலே நிறைய சாமான் நல்லது இருக்கும், வாண்டாததை மட்டும்தான் எடுத்து போடணும். அதுக்கு தான் களையிறதுன்னு பேர். அதை பயிர் பண்ணும்போது களை எடுக்கிறதுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறோமே, அது எதுக்கு, எல்லாமே நன்னா தான் இருக்கும். இந்த சில நேரத்தில் இந்த களையாக களை செடிகள்னு போயிருக்கமே அதுவே நன்னா தான் செழிப்பாக வளர்ந்துருக்கும். அது இவ்வளோ நன்னா வளர்ந்தா இருக்கட்டுமே அது அப்படின்னு நினச்சிக்க முடியாது. இருக்கட்டுமே நினச்சிருந்தா நிஜமாக நன்னா பயிருக்கு ப்ராடியூஸ் கொடுக்கணுமே, அந்த ப்ரொடக்ஷனில் அது குறைச்சிடும். அதனால் அது ஏற்புடையதன்று. அதனால் நிச்சயமாக களை எடுக்க வேண்டியது அத்தியாவசியம்தான். அதுபோல் இந்த சமுதாயத்தில் அரக்கர் சமுதாயத்தில் பெருமாளுக்கு ஒன்றும் என்ன விருப்பம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. சுவாமிக்கு எல்லாரும் ஒன்றும் சகல ஜீவராசிகளும் அவருடைய இதுதான்.
அந்த ஆஃப்ஸ்பிரிங்கை நினைக்கும் பொழுது அப்போ என்ன பண்ணார், களை எடுக்கணும் இந்த சமுதாயத்துக்கு. அந்த களை வந்து சமுதாயத்துக்கே களை இல்லை, அவன் ஒரு தலைமை மட்டும்தான் சரியில்லை. அதனால அவன் என்ன பண்ணார், கிள்ளி களைந்தானை. பெருமா ஒரு செடியில வாண்டாத பூச்சியை, மாவு பூச்சியை எடுத்து போடுற மாதிரி அவன் ஒண்டி களைஞ்சு விடலாம்னு ஐடியா பண்ணிட்டு அதுக்கு தான் சுவாமி வந்து லங்கைக்கு போனார். அதனால புள்ளின் வாய் கீண்டானை அது என்ன பண்ணினார், அது இது அப்படியே இருக்குச்சு, கீர்த்திமை பாடி போய். அதுபோல ராமனுடைய கீர்த்தியையும் கிருஷ்ணருடைய கீர்த்தியும், கீர்த்தி என்று சொன்னா ஒரு மனுஷனோட வீர சாகச செயல்கள், அவனுடைய சிறப்பு அம்சங்கள், அவனுடைய புகழ்மிக்க செயல்கள், அதை பத்தி நாங்க பேசிட்டு தான் வரோம், அதை பத்தி நாங்க பாடுறோம். கிருஷ்ணரோட கீர்த்தியை பாடுறோம், ராமரோட கீர்த்தியை பாடுறோம். கீர்த்திமான் பவ அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், ரொம்ப யசஸ்வி பவ அப்படின்னா புகழ் மிளந்தவனாக இருக்க வேண்டும், புகழ் மலிந்தவன், புகழ் நிறைய நிறைய அளவுல புகழ் இருக்கிறவன். பெருமாள் அவன் என்ன புள்ளின் வாய் கீண்டானை. புல்லுன்னு சொன்னா பறவை, பறவையோட அழகை கிழிச்சு விட்டான். எப்படின்னா கிருஷ்ணர் வந்து குழந்தையா இருக்கார். அப்போ வந்து பகாசுர வதத்தை இங்க முதல் எடுத்தோடனே முதல் வரியில சொல்றா ஆண்டாள். பகாசுர வதம் என்ன, பெருமாளை அப்படியே தன்னோட அழகால குத்தி முழுங்கிடணும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு அசுரன் கொக்கு வடிவில் வந்துவிட்டான். என்ன கொக்கு வடிவு, எல்லா கோகுலத்தில் எல்லாருமா சேர்ந்து மாடு மேய்க்கிறதுக்கு காடுக்கு போயிருக்கா. அங்கே பார்த்தோடனே குழந்தைகள் இதை பார்த்தோடனே கிருஷ்ணா இங்கே பாரு, இது என்ன இவ்வளோ பெரிய கொக்கு, இது என்ன கொக்கா, பயமா இருக்கே, இவ்வளோ என்ன இருக்கு அப்படின்னா கிருஷ்ணர் உடனே பக்கத்தில் இருக்கிற பசங்களெல்லாம் தடவை கொடுத்து, ஒன்றும் இல்லை சாதாரண கொக்குடா, இதுக்கே பயப்படுற அப்படின்னு சொல்லி பெருமாள் வந்து சொல்லிவிட்டு பசங்களை சமாதானப்படுத்தின்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்கார். அப்படி சமாதானப்படுத்தின்னுட்டு பார்த்துட்டு இருக்கும்பொழுது அப்போ என்ன பண்ணிட்டான் அந்த அரக்கன், அந்த பெருமாளை அப்படியே தன்னோட அழகால முழுங்கிட்டான். ஏன்னா பெரிய கொக்கு வச்சுருக்குது, அது வெளியே திறந்த உடனே அது முழுங்கிடுது. முழுங்கிட்ட உடனே பார்த்தார் பெருமாள், நான் நம்மளை முழுகிடுத்து, ஐயோ கிருஷ்ணனே முழுகிட்டே, நம்ம இனிமேல் யார் அவளோட எந்த லீடர்ஷிப்பில் எடுத்துக்கிறது அப்படின்னு இந்த குழந்தைகள்லாம் ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ பெருமாள் உள்ளே போனவுடனே என்ன பண்ணார், முழுங்கிடுது இல்லையா அந்த கொக்கு, முழுங்கிட்ட உடனே பெருமாள் தன்னோட உஷ்ணத்தை, பாடியில் இருக்கிற உஷ்ணம் இருக்கே அதை அதிகப்படுத்திட்டார். அதிகப்படுத்தினா என்னாச்சு, ரொம்ப சூடாயிடுது. அது சாதாரணமாக நம்ம கூட மனுஷனுக்கு சொல்லணும்னு சொன்னால் ஒரு சுட சுட எதான சாப்பிட்டுட்டோமான ஒன்று என்ன பண்ணுவான், வாயை கட்டிமாக முடிப்போம். இல்லாட்டி போல வாயை உடனே வேகமாக திறந்துட்டா வாய்க்குள்ளே தொண்டையை தாண்டி போகாமல் அந்த சூடு என்ன பண்ணும், கீழே விழுந்துடும். சூடாக இருக்கிற வாழை சுட சுட வடை அப்படியே கீழ்ச்சி வாயில் போட்டுக்கிறோம், இல்லை சூடாக ஒரு முழுங்க என்ன பண்ணிக்கிறோம், பால் குடிச்சு விட்றோம் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப சூடாக இருந்தால் அந்த நாக்கோட சூடு அது பொறுக்காமல் உடனே வாயை திறந்து அதை துப்பிடுவோம். அது மனுஷ சுபாகம். அவன் அதனால் என்ன பண்ணா, அந்த கொக்கு அழகு உள்ளுக்குள்ளே பெருமாள் நின்ன உடனே ரொம்ப சூடாக்கினார், தன்னைத்தானே சூடாக்கிக்கின்றார். அதனால அவனால் வாயை திறந்து என்ன பண்ணிட்டான், துப்பிட்டான் பெருமாளை. அடடா பெருமாள் கிருஷ்ணா வந்துட்டா வெளியில அப்படின்னு சொல்லி எல்லா குழந்தைங்களும் கொண்டாடும் பொழுது பார்த்துட்டே இருந்துச்சவே புதக்குன்னு பெருமாள் என்ன பண்ணார், அவனோட அழகை பிரித்து கீழ்ச்சி விட்டுட்டார். அந்த என்ன பண்ணிட்டான், பகாசுரன் செத்து போயிட்டான். பகாசுரனோட காலம் முடிஞ்சு போயிடுது. அப்போ எல்லாரும் கேட்டாலாம், ஏன்னா முதலே அப்படி கிழிக்கிறதுக்கு என்ன, ஏன் அவனோட வாய்க்குள்ள அவனை முழுங்க விட்ட அப்படின்னு. இல்லை இல்லை, முழுங்க விட்டு சூடாக பொண்ணாதான் அவனோட தொண்டையில் இருக்கிற அந்த நரம்பெல்லாம் இருக்கே அது கொஞ்சம் இழக்கிக்கும். அப்புறம் இழக்கினா என்ன பண்ணலாம், அவனை புதக்கன்னு அந்த மூக்கை கிழிச்சு விட்டுடலாம், அவனோட அழகை நம்ம கிழிச்சு விட்டுடலாம், அதுக்கு சௌரியமாக இருக்குன்னு தான் உள்ளே போனேன் அப்படின்னு. அது இல்லாமல் அது சின்ன குழந்தை தானே. கிருஷ்ணர் வந்து நமக்கெல்லாம் தெரியும், இந்த கதையெல்லாம் தெரிஞ்ச உடனே எல்லாமே பெருமாள் வந்து 7 வயசுல இத்தனை பெரிய வேலையெல்லாம் செய்கிறார். என்ன குன்று குடையா என்ன சொல்ல போற ஆண்டாள், 4-5 பாசுரம் ஆன உடனே குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றின்னு சொல்ல போற. அந்த மாதிரி வரைச்சே இப்போ அது சின்ன குழந்தை தான். அதனால அவன் குழந்தையா இருந்தாலும் அவனுக்கு இதெல்லாம் அப்போ தெரியாது அப்படின்னு தன்னுடைய கூட இருக்கிற அந்த கோகுலத்தில் இருக்கிற நந்த கோபர்களோட அதே மாதிரி கோபர்களோட மனசில் இருக்கிற மாதிரி தானே நடந்துக்கணும். அதனால் இப்படி சுவாமி இப்படி பிராக் பார்த்துட்டு இருந்தார். அவன் என்ன பண்ணிட்டான், லடக்கனை முழுங்கிட்டான். லொடக்கன் முழுங்கிட்டா உள்ள பெருமாள் போய் தன்னை சூடாக்கினோடனே வாயை திறந்து துப்பிட்டான். உடனே பெருமாள் அந்த மூக்கை கிழிச்சு அவன் என்ன பண்ணிட்டார், அவனோட கதையை முடிச்சு விட்டார். அதனால்தான் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாரக்கனை கிளி களைந்தானே, கிளி களைந்தானே பெருமாளை சொன்னார். அவன் என்ன பண்ணார், கீர்த்திமை பாடி போய் அவருடைய கீர்த்தியை பாடிண்டு நம்ம யமுனா நதி கரைக்கு நாங்கள் போயிட்டு இருக்கோம்.
பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார். நீ நினைக்கிற மாதிரி நீ தான் உள்ள படுத்துன்னு இருக்க. நிறைய பசங்க நம்மளோட சகா இருக்காளே, கூட்டத்தில் வராளே இந்த 5 லட்சம் குடிப்பெண்கள், அவள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா? கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் பூக்கார். பாவை களம். இப்ப நம்ம எல்லாருமே இதுக்கு எதுக்கு இப்போ ஒன்று கூடியிருக்கோம் யமுனா நதி தீரத்துல அப்படின்னு கேட்டா, இவா எல்லாரும் என்ன பண்ண போறா? காத்தியாயினி நோன்பு இருக்க போறா. காத்தியாயினி விரதம் இருக்குச்சே, கிருஷ்ணனே பதிம்மே குருமம அப்படின்னு சொல்லி நந்தகோப சுதம்னே பதிம் குருமம அப்படின்னு கேட்க போறா. அதுக்காக வேண்டி அந்த விரதம் பண்ணுறதுக்கு பாவைக்குன்னு ஒரு களம், அதாவது உபாசனை பண்ணுறதுக்குன்னு ஒரு களம், விரதம் இருக்கிறதுக்குன்னு ஒரு அரேனா, ஒரு இடத்த தயார் பண்ணிட்டு அங்கேயே நாங்கள் நிறைய பேர் அவ்வளோ தூரம் போயிட்டாப்பா. யமுனா நதியில் போய் தீர்த்தாமாடிட்டு கிருஷ்ணனே வரப்போறான் நம்மளுக்கு துணைக்கு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரோட கொஞ்ச நாள் பேசின்னு இருக்கலாம். அப்புறம் நம்மளோட விரதத்தை கேட்கலாம். அவனுண்டியே நந்தகோப சுத்தம் தேவி பதிம்மே குருமமான்னு காத்தியாயனோட விரதத்தை அந்த கேட்டுக்கலாமே அவளுண்ட அப்படின்னு தான் நாங்கள் நிறைய பேர் போயிட்டா. பாவை களம்புக்கார். பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் அப்படின்னு. அப்படியா? அப்படிலாம் போயிட்டாளா? அதிகம் போனா அவளுக்கு நேரம் தெரியாது, அதனால சீக்கிரம் போயிட்டான்னு இல்லை. உடனே அவ என்ன சொல்றார்? வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. நீ என்ன நினைக்கிற? இன்னும் கொஞ்சம் நாழி ஆயிடுத்து. வெள்ளி எழுந்துன்னா சுக்கரன் உதிச்சுடுத்து கிழக்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே என்ன பண்ணிட்டு குரு வந்து கீழே அஸ்தமிக்க போயிடுது, முடிஞ்சிடுது. அதனோட காலத்தை டயத்தை முடிச்சுட்டு அது கீழே இறங்கிடுது. சுக்கரன் உதிச்சு போச்சு. வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிட்டு. வியாழம் வந்து அதனோட டயத்தை முடிச்சுடுது. அப்படியான வெடிகாலத்தால 4:30 மணி நேரம் மேலே ஆயிருக்கும். மணி 6 கூட ஆப்போறது அப்படின்னு. இதெல்லாம் உங்களுக்கு நடுராத்திரியில் நின்றுட்டு யமுனா நதிக்கார போகணும்னு யோசிச்சுட்டே இருக்க. அதனால தான் உங்களுக்கு இப்படி தோணுறது அப்படின்னு. என்னடா இது, இன்னும் இத்தனை வாட்டி சொன்னாலும் இவள் இப்படியே மாற்றி மாற்றி இடக்க சொல்லிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு புள்ளும் சிலம்பினகான். நான் மறுபடியும் புள்ளெல்லாம் பறவையெல்லாம் சிரிப்பு பண்ணுறதா பேசுறதா அப்படின்னு கேட்டா, ஆமாம் ஆமான்னு முன்னாடியே ஒரு வாட்டி சொன்னீங்கன்னு. அது வெடிகாலத்தால் நம்ம எல்லாரும் இறத்தாட போகிறோம். எழுந்த உடனே ஹலோ குட் மார்னிங்னு சொல்லிக்கிறது. அப்புறம் அடுத்த பாசத்தில் கீசுன்றீங்கன்னு சொன்னால் சாயங்காலம் நம்ம வரத்துக்கு நாழி ஆகிடும், இறையெல்லாம் தேடிட்டு சாப்பிட்டுட்டு வரத்துக்கு. அதனால் அது எல்லாத்தையும் ஆண் குருவியும் பெண் குருவியும் என்ன பண்ணிட்டு நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தது. இப்போ என்ன பண்ண போகிறோம்? மணி போது விடிஞ்சிட்டு மணி 6:15 ஆகிடுத்து. நான் வந்து நாங்கள் எங்கள் வேலையை பார்க்கறதுக்கு கிளம்புறோம் அப்படின்னு ஒன்னோட ஒன்று பேசிக்கிட்டு போகிறது. அதனால தான் புள்ளும் சிலம்பினான். ஓஹோ அப்படியா அப்படின்னு கேட்கச்சே அப்போ தான் ஆண்டாள் சொல்கிறார், போதரி கண்ணினாய். போதரி கண்ணினாய் சொன்னால் கமலம் போல அழகான மென்மையான மலர் போன்ற கண்களை உடையவளே, என்ன மலர் வழியே அப்படின்னு கூப்பிட்றா. போதரி கண்ணினாய் அது ஒன்று, அப்படி ஒரு பொருள் எடுத்துக்கலாம். இல்லாத போனால் இன்னொன்று என்ன பண்ணலான்னு கேட்டால், அரிக்கண்ணினாய் சொன்னால் கருப்பாக்க வண்டு இருக்கே, அந்த வண்டு எப்படி கருமையான வண்டு அதுபோல தன்னுடைய விழிகளை வண்டு போல கருப்பாக இருக்கிற நல்ல அழகான கண் இருக்கிறவளே அப்படின்னு போதரி கண்ணினாய். உள்ள குளிர குடைந்து நீர் ஆடாதே. இப்போ நீ என்ன பண்ணுற? தனியாக ஒன்றிமா உள்ள படுத்துன்னு இருக்க. ஆனால் என்ன செய்யணும்? யமுனா நதி தீரத்துக்கு போய் யமுனா நதியில் இறங்கி நன்னா முழுகி தீர்த்தாமாடிட்டு தலை வரைக்கும் நன்னா முழுகி குளிந்து தண்ணிக்குள்ளே குனிச்சு நீ என்ன பண்ணணும்? முழுகி நீராடணும். அதனால் நீ வரணும் அப்படின்னு. குழைந்து நீராடாதே. அப்படி குளிக்காம நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ பாட்டுக்க உன் மனசுக்குள்ள அதை பற்றி யோசித்து பாடின்னு இருக்க, யோசித்து படுத்துன்னு இருக்க. குளிர குடைந்து நீராடாதே. நீ நன்னாளால் நீ என்ன பண்ணுற? கூடிக்காமல் என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு நல்ல நாள். ஏன் நல்ல நாள்னு சொன்னால், இன்னிலே நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கா? இந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் நம்மளுக்கு ஒரு அனுமதி கொடுத்துருக்கா. நீங்கள் எல்லாரும் காத்தியாயினி விரதம் இருங்கோ, நல்லபடியாக மழை பெய்யணும், ஊரில் சுபிக்ஷம் இருக்கணும். இந்த வரப்போகிற வருஷம் சரியாக மழை பெய்யலைன்னா க்ஷாமம் வந்துடும். க்ஷாமம் வந்தால் பயிர் பாய்ச்செல்லாம் சரியாக விளையாது. அப்புறம் நம்மளோட இருக்கிற ஆனிரை மேய்க்க இருக்க அந்த ஆனிரை கூட்டங்களுக்கு போதுமானவளுக்கு புல் அதெல்லாம் கிடைக்காது. அதனால் நல்லபடியாக மழை பெய்யணும்னு சொன்னால் நீங்கள் எல்லாரும் கன்னி பெண்கள்லாம் யமுனா நதி தீரத்தில் விரதம் இருக்கணும். அப்படி விரதம் இருக்கிறதுக்கு உங்களுக்கு துணைக்கு என்ன பண்ணுறேன்? கிருஷ்ணரே துணைக்கு வருவன் அப்படிலாம் சொன்ன உடனே நன்னாளால் இது ஒரு நல்ல நாள், இந்த வாய்ப்பை நம்ம நழுவ விடக்கூடாது. அதனால நீ என்ன பண்ணுற? நிச்சயமாக என்ன பண்ண கள்ளம் தவிர்த்து கலந்து நீ என்ன பண்ணுற? யோசனை பண்ணாமல் மனசுக்குள்ள ஒரு வித்தியாசமான எண்ண ஓட்டங்களை வளர்த்து கொள்ளாமல் கள்ளத்தனம், அதாவது யாருக்கும் தெரியாமல் தனியாக நீ மட்டும் கிருஷ்ணானுபவத்தில் இறங்கணும் அப்படின்னு நினைக்காத. முன்னாடி வார்த்தையில் கூட குளிர குடைந்து நீராடாதே. ஒரு
மேல் வரிசையில் இருக்கிற மட்டும் பொருள் என்ன? யமுனா நதி தீரத்துல யமுனா நதியில என்ன மூழ்கி என்ன பண்ணணும், முழுசா நீராடணும் வான்னு தான் கூப்பிடுறா. ஆனா இந்த பாசுரத்துல நீராட்டம் என்கிறது பெருமாளுக்கிட்ட கேட்கிற கைங்கரியம் என்கிற பறை. அது ஒரு தீர்வு இல்லை, நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயம். நீராட்டம் என்பது குளிக்கிறது ஒரு பொருள். ரெண்டாவது பறை என்று சொன்னா அது ஒரு கைங்கரியம். பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு பெருமாள்கிட்ட கேட்கணும். பெருமாள்கிட்டே கேட்கணும், யாருக்கிட்டே கேட்டு வாங்கிக்கிற விஷயம் இல்லாது. பெருமாள்கிட்டே கேட்டாதான் அவருக்கு கைங்கரியம் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அது கூட அவர் மனசை வச்சாதான் கொடுப்பார் அதை. அதனால அது பெருமாளை அனுபவிக்கணும், ஸ்ரீகிருஷ்ணனை அனுபவிக்கணும் என்கின்ற எண்ணத்தை கள்ளம் நீ என்ன பண்ற தனியா பண்ணி ஒருத்தனை போய் நினைச்சுக்காத. நம்ம எல்லாரும் யமுனா நதி தீரத்துல நம்மளோட உபாசனா இடம் இருக்கே, அந்த நோன்பு நோக்கக்கூடிய அந்த களம், அந்த இடத்துல எல்லாரோடையும் சேர்ந்து, ஏன்னா இது பகவத் அனுபவம். பகவத் அனுபவம் என்றது தனியா என்ன பண்ண இனியது தனி அருந்தேல் அப்படின்னு இருக்கு. சாப்பிட்ற விஷயத்துக்கே தனியா சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கும் போது பகவத் விஷயம். அதனால நிச்சயமா என்ன செய்யணும், இது எல்லாரோடையும் சேர்ந்து தான் அனுபவிக்கணும். அதனால நீ என்ன பண்ற, கள்ளம் தவிர்ந்து கலந்து ஏறோ ரம்பாவாய். உன்னுடைய மனசுல இருக்கிற இந்த விகல்பமான யோசனையை நிறுத்திட்டு கலந்து எல்லாரோடையும் கலந்து ஸ்ரீகிருஷ்ணனை அனுபவிப்பதற்கு என்ன பண்ற, நீ யமுனா நதி தீரத்துக்கு எங்களோட வா, அவசியம் வா அப்படின்னு ஆண்டாள் கூப்பிட்ட உடனே இதோ வரேன் அப்படின்னு சொல்லி அந்த தோழியும் இவாளோட கலந்துக்கிறா. இந்த பாட்டோட என்ன தெரியுமா, வெளிப்படையான பொருள் ஒரு டைமென்ஷன்ல இது. ஆனா இதுல நிறைய அளவுல முன்னாடி இருக்கிற 2-3 பாசுரத்தோடும் சேர்ந்து நிறைய என்ன பண்ண சிறப்பான கருத்துக்களை நம்ம என்ன பண்ணணும், இதுல புரிஞ்சுக்கணும். அதனால நிச்சயமா இதனோட அடுத்த பகுதியில அதை நம்ம விரிவா பார்க்கலாம். இந்த பாசுரத்திலேயே கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய், கிள்ளி களைந்தானேன்னு சொன்னா ராமாயணத்துக்கு தொடர்புடைய கதை தான் இதுல இருக்கு அப்படின்னு என்ன சொல்றாரு, ராவணனை இந்த மாதிரி ஒரு கிள்ளிய செடியில இருக்கிற வாண்டாத பூச்சியை மாவு பூச்சியை எடுத்து போடுற மாதிரி அவனே எடுத்து போடணும். எதுக்கு அப்படின்னா அவனோட தலைமை சரியில்லை, அதை மாத்தணும்னு சொல்றதுக்கு. அதுக்கு பெருமாள் என்ன பண்ணாரா, இந்த மாதிரி சண்டை வந்துடுத்து, அவளுக்கு யுத்தம் நடக்கிறது. பெருமாளோட இருக்கிற பிராட்டியை அவர் என்ன பண்ணிட்டான், பிரிச்சுட்டான். பிராட்டி கிட்ட தப்பா நடந்துக்கணும், அவள் தனக்கு ஓணும்னு யோசிச்சுட்டான். யோசித்தான் தான். அது இல்லாம உண்மையில பெரியவாள்லாம் இன்னொரு கூட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவா, அவனுக்கு நம்ம இங்க வந்துட்டோம், திருப்பி நம்ம ராவணனும் கும்பகர்ணனும் பெருமாளோட வைகுண்டத்துல 2 பேரும் வாசல்ல நிக்கிற கேட் கீப்பர்ஸ், ஜெயன் விஜயன் அப்படின்னு பேரு. அவளுக்கு ஜெயன் விஜயன் முதல்ல இரண்யாக்ஷன் இரண்யகசிபு, இந்த ஜென்மத்துல ராவணன் கும்பகர்ணன், அதுக்கப்புறம் கிருஷ்ணாவதாரத்துல வரும்போது சிசுபாலன் தந்திவக்கர். அவ 2 பேரும் அந்த மாதிரி தான் ஒரு இடத்துலையும் வந்துன்னு இருக்கா. இங்கேயும் நிறைய நாள் ஆயிடுத்து. வந்த காரியத்தை சட்டு முடிஞ்சாதான் அடுத்த ஜென்மத்துக்கு நம்ம போக முடியும்னு அவனுக்கு உள்ளூர ஒரு எண்ணம். அதனால இது மாதிரி எங்க அபச்சாரப்பட்டா நம்மளுக்கு காரியம் முடியும் அப்படின்னா இது போல அபச்சாரப்பட்டதாகவும் ஒரு உள்ளுக்குள்ள இருக்கிற ரசோக்தியை சொல்ற பழக்கம் உண்டு பெரியவாள்லாம். ஆனால் இது மாதிரி ஆச்சு. பெருமாள்கிட்ட சண்டைக்கு வந்தான். என்ன பண்ணான், சண்டையில முதல்ல இந்திரஜித்து போட்டான், அப்புறம் கும்பகர்ணன் போனான். கடைசியா இன்று போய் போர்க்கு நாளை வா அப்படின்னு பெருமாள் சொல்லி விட்டார். அவங்ககிட்ட அஸ்திரமெல்லாம் இறங்கிடுத்து, தேரோட சக்கரமெல்லாம் உடஞ்சிருத்து. அப்படின்னா நீ என்ன பண்ற, ஒத்தனை நிராயுத பாணியா இருக்கிறவன் அடிக்கிற அளவுக்கு நான் சாதாரணப்பட்டவன் இல்லப்பா. நீ என்ன பண்ற, இன்று போய் போர்க்கு நாளை வா. சண்டைக்கு வரதானா நாளைக்கு வா, இல்லை சரணாதி பண்றதானே இப்போ ரைட் நோ யூ கேன் டூ தட் அப்படின்ற மாதிரி பெருமாளத்தை சொல்லி விட்டார். அவனுக்கு ரொம்ப கேவலமா போச்சு, ரொம்ப கேவலமா போச்சு. அடுத்த நாள் வந்தான். அடுத்த நாள் வரைச்சே அவன் அடுத்த நாள் வரணுன்ற எண்ணத்துல தான் திரும்பி போனான். அடுத்த நாள் வந்தா சண்டையில அவனுக்கு கதை முடிஞ்சு கொடுத்து. அப்ப என்ன பண்றது, அவன் பெரிய வீரன். பெருமாளுக்கு யாருண்டி எப்பவும் என்ன கிடையாது, விரோதமே பகைமை பாராட்ட மாட்டார். ஏன்னா சகல ஜீவராசிகளும் சுவாமியோட தன்னுடைய திருக்குழந்தைகள் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பெருமாளுக்கு பெரிய மனசு. அப்படி இருக்குச்சே ராவணன் காலம் முடிஞ்சு மூச்சு நின்று போச்சு. அப்போ விபீஷணனை கூட்டு என்னப்பா கைங்கரியம் பண்ணிவிடு, அவனுக்கு அந்திம இருக்க ஈமச்சடங்குகள் அதெல்லாம் செய்து முடி அப்படின்னு. அப்போ விபீஷன் என்ன சொன்னான்னு, எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு, அவன் பெருமாள்கிட்டையும் பிராட்டிகிட்டையும் அபச்சாரப்பட்டவன், அவனை போய் நான் என்னத்தை செய்து, நான் ஒன்றும் எனக்கு மனசு அதில் ஒப்புகலை அப்படின்னு சொன்னான். அப்போ பெருமாள் ரொம்ப யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய விஷயத்த சொன்னதா வால்மீகி ராமாயணத்தில் அவர் என்ன சொல்றார், சொல்லித்தரார். என்னன்னு கேட்டால், ஒருத்தன் காலமான பிறகு அவனிடத்துல பகைமை பாராட்டக்கூடாது.
பகைமை, வித்தியாசமான எண்ண ஓட்டங்கள், சரியான எண்ண ஓட்டல அப்படி இருக்கான் இதெல்லாம் மாற்றிக்கணும், அதை திருத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே அந்த சரீரத்தில் அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான். இந்த சரீரத்தை விட்டு பட்சி பறந்து போச்சுன்னு சொன்னால் அந்த சரீரத்துக்கு வேறு பேரே வேறு. அப்போ அது எதுக்காக அதோடு நம்ம என்ன பண்ணணும், வைரம் எல்லாம் பாராட்ட வேண்டும், பகைமை பாராட்டுவதற்கு இடமே இல்லை. அது ஏற்புடையதே என்று அது விவேகம் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு அது என்ன சரியானதே இல்லை. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அந்த அவனோட நம்ம நல்லபடியாக பழகிருப்போம் இல்லையா, அண்ணான்னு நிறைய பழகிருப்பானோ அதை தான் நீ யோசிக்கணும். நீ என்ன பண்ணக்கூடாது, வைரமே பகைமை பாராட்டுவது தவறு. தனிப்பட்ட முறையில் அவன் ஒரு சிறந்த வீரன், தனிப்பட்ட முறையில் அவன் பெரிய சிவபக்தன், இருந்தாலும் இந்த ஒரு பெரிய தவறு பண்ணியிருக்கான், உனக்கும் அபக்கியாதி பண்ணியிருக்கான். இருந்தாலும் அவனோட சரீரத்தில் இருந்து அந்த ஜீவன் என்ன பண்ணிட்டு இப்போ நடந்து போயிடுது. இப்போ அது ஒரு சாதாரண சரீரம் தான், அதுக்கு நீ அந்திம கிரியை பண்ணுறியா இல்லை நான் பண்ணட்டுமா அப்படின்னு பெருமாள் கேட்டாராம். என்ன பண்ணுறேன்னு எல்லாருக்கும் பண்ணத்தானே வேணும். அது இல்லாமல் இந்த ராமாயணத்தில் பெருமாள் காட்டுக்கு வந்துருக்கார் 14 வருஷமாக. சீதையை பிரித்த இந்த ஒரு வருஷத்தில் என்ன பண்ணார் பெருமாள், முதல்ல அந்த ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுத்தார், அதுக்கு அந்திம கிரியை பண்ணார். அப்புறம் விராதன், கபந்தன் அப்படின்னு வரிசையாக பண்ணிகிட்டே வரார். அப்போ அதனால இதை 3வதோட 4, 3ஓட 1 4 அப்படின்னு சொல்லி இவனுக்கு தான் பண்ணிட்டா போகிறது. பக்ஷி ராட்சசன் பண்ணுற மாதிரி இவனுக்கும் பண்ணிவிடலாம் அப்படின்ற அந்த அபிப்பிராயத்தில் பெருமாள் அந்த வார்த்தையை சொன்ன உடனே விபீஷன் என்ன பண்ணான், தலையை தாழ்ந்துக்கிட்டா, க்ஷமிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டான், போய் பாக்கி வேலையை செய்தான். அதனால பெருமாளுடைய அந்த சிறப்பு கருணை இருக்கே அது ரொம்ப மேலிட்டு காட்டுற இடம். பெருமாளுக்கு விராட்டியை பிரிச்சதுனால தான் வைரம் அது ஒன்று தான். அந்த விஷயம் முடிஞ்சிருது. நம்ம இது லங்கைக்கு வந்தோடனேவே பிராட்டியை நம்ம என்ன பண்ண போகிறோம், அடைஞ்சிட போகிறோம், சுவாமிக்கே நல்ல தீர்மானமாக தெரியும். அதுக்கப்புறம் அந்த சமுதாயத்தில் அந்த தலைமை சரியில்லை, அந்த தலைமையை மட்டும் நீக்கணும். தலைமையை நீக்கிறதுக்கு அதுக்காக அந்த செடியை எரிச்சிட்டு அந்த குலத்தையே நாசம் பண்ண வேண்டாம். அவள் யாரோட அந்த செடிக்கு துணையாக வந்தாலும் அந்த மாவு பூச்சி 4-5 இருந்துன்னு எல்லாத்தையும் சுவாமி என்ன பண்ணார், கட் பண்ணி விட்டார். தலைமை ஒண்டி நன்னா இருக்குன்னா அரக்கர் சமுதாயம் அங்கே அப்படியே இருக்குது. விபீஷணனை மட்டும் ராஜாவாக்கினா அந்த குலம் சிறைத்து என்ன பண்ணோம், சிறந்து தழைத்து ஓங்கும் அப்படின்னு அந்த மனப்பான்மையில் அந்த வேலையை செய்து கொடுத்தார். அதனால் எப்போவுமே கீர்த்திமை பாடி போய் அப்படின்னு சொல்லச்சே இந்த பெருமாளோட கீர்த்தி, அவருடைய புகழ், அவருடைய சிறப்பு அதெல்லாம் நாங்கள் பாடிட்டு தான் யமுனா நதி தீரத்துக்கு போய்கிட்டுருக்கோம். ஏற்கனவே நிறைய பேர் அங்கே அந்த நோன்பு நோக்கிற இடத்துக்கு போயிட்டா நீனும் அவசியம் வா அப்படின்னு சொல்லி இந்த தோழியை அழைச்சிட்டு அடுத்த தோழியை எழுப்புறதுக்கு இவா எல்லாரும் தோழிகளோட கிளம்பி போகிறா. இந்த பாசுரத்தில் இருக்கிற சிறப்பு தன்மையை அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.